இல்லாத விஷயத்துக்காக அடுத்தவர்களோடு அவங்கள கம்பேர் பண்ணி எல்லா கமிட்மெண்ட்ஸையும் இழுத்து போட்டுட்டு இருக்கிற நிம்மதியான வாழ்க்கையை தொலைச்சிட்டு அப்புறம் நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, என் ஹஸ்பண்ட் கம்மியா சம்பாதிக்கிற வரைக்கும் ஆஃபீஸ் வீடுன்னு சந்தோஷமா இருந்தோம், பட் இப்போ காசு பணம் காரெல்லாம் வந்துருச்சு, ஆனா என் ஹஸ்பண்ட் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு ஓடுறாருன்னு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில மாற்றம் என்பது ஒரு விஷயத்துல மட்டும் நடக்காது. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன். அதிகமா பணம் சம்பாதிக்கணும்னா வருமானம் உயர உயர, வசதி வாய்ப்புகள் உயர உயர, ஆசைகளும் தேவைகளும் உயரும், நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும், எல்லா தரப்பட்ட மனிதர்களையும் சந்திக்க வேண்டி இருக்கும். நீங்க எந்த பணக்காரனை பார்த்து அவன மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவன் பண்றதெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கும். அதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஒரு கட்டத்துல உங்க ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணிக்கவே சில தவறான வட்டாரத்தோடு உறவு பாராட்ட வேண்டி இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல பணமா இல்ல குணமானு வரும்போது ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும் என்ற சூழ்நிலைக்குள் தள்ளப்படுவீர்கள்.